நம்ம இப்போ அல்பினோ கோப்ரா ஒரு வழியாக குட்டியெல்லாம் வந்து இப்போ நம்ம பிடிச்சாச்சு. குட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குருன்னு இருக்குன்னு. இவ்வளோ வந்து நம்ம கப்பியோட குட்டி தான். சும்மா சொல்லக்கூடாது, கப்பி ஒரு குட்டி போடும் இயந்திரம்னு அதனால் சொல்லலாம் நம்ம. ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு நம்மள்கிட்ட குட்டி போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குருன்னு இருக்குன்னு. இதை வச்சு காட்டுறேன் வாங்க. நம்ம இப்போ வந்து இதை வந்து தனியாக பிரிக்கலாம். என்னென்னா 3 டேஸ்க்கு முன்னே நம்ம வந்து பிடிச்சி வச்சுட்டோம். பிடிச்சி வச்சு ஆல்பன் லீஃப் போட்டு மருந்தெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. நம்ம இப்போ இதுக்குள்ளே தான் விட போகிறோம். இப்போ என்னென்னா தண்ணி டெம்பரேச்சர் செட் ஆகாண்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு பிடிச்சி விடணும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மள்கிட்ட வந்து மீனை வந்து சேல்ஸுக்கு இப்போ வந்துட்டு இப்போ வந்து என்ன மீன்லாம் இருக்குன்னா நம்மள்கிட்ட சேல்ஸுக்கு வந்து மாலிஸ் இருக்குது, வேறு கொஞ்சம் மிஸ்ஸிங் கப்பி இருக்குது. வேறு வந்து மீன் சேல்ஸுக்கு பண்ணக்கூடிய கப்பியை வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா அப்படியே நான் உள்ளே வச்சுட்டேன். அது வாட்டே ஒவ்வொன்றா வெளியே வரும். ஏன்னா வந்து இப்படி வைக்கும்போது தான் அந்த மீனுக்கு வந்து என்னென்னா ஒரு பயம் இருக்காது. அது பிறந்த தொட்டியில் எப்படி இருக்குமோ அதேமாதிரி இந்த தொட்டிலையும் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம திடீர்னு போட்டு நம்ம இது பண்ணும்போது வந்து அது பயந்து வந்து நிறைய இழப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.